ஹலோ guys, வெல்கம் டு சேனல் அண்ட் திஸ் இஸ் மனோவரவி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், படிப்போம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவி பார்ப்போம், ஒரு சில பேர் கேம் விளையாடுவோம். ஸோ இப்போ கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் நம்ம விளையாடுற கேம் இப்போ அதையும் தாண்டி மணி பைப் தான் போகுது. ஸோ மணி மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆன்லைன் கேம்ஸ் தான் நான் சொல்றேன். ஸோ அதை பத்தின விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வீடியோல போகலாம். ஓகே, நான் முன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மார்னிங் ஒர்க்கு போறோம், படிக்க போறோம். ஸோ நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் நம்ம வந்துட்டு ஒரு சில பேர் டிவி பார்ப்போம், சில பேர் கேம் விளையாடுவோம். ஸோ இந்த கேம்ல சொல்லிட்டு போகும்போது ஆன்லைன் கேம்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ் எல்லாருமே போய் விளையாடுறதுக்கு டைம் இருக்குது. ஆனா இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்டோர் கேம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் கேம்ஸ் தான் எல்லாரும் விளையாடுறாங்க. லைக் இந்த பப்ஜி, அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயர். ஸோ இந்த மாதிரி இதையும் தாண்டி ஆன்லைன் கேம்ஸ் அப்படி போனாலே இப்ப எல்லாருமே மணி மைண்டடா தான் விளையாடுறாங்க. யாருமே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் விளையாடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேம்ல மணி இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண மணியை அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண மணில இருந்து டபுள் தி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண மணியை விட டபுள் தி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுக்காக மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தங்களோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு அவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறாங்க. இததான் ஆர்எம்ஜி, அதாவது ரம்மி மணி அப்படிங்கிற சென்னை ஹைகோர்ட்ல வந்து அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல 19 ஹவர்ஸ் மட்டும் எல்லாருமே விளையாடணும், ஆன்லைன் கேம் விளையாடணும். பேலன்ஸ் இருக்கிற 5 ஹவர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான், இந்த ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்களோட கான்செப்ட் என்ன, 24 ஹவர்ஸ் விளையாடுறாங்க. கொஞ்சம் இந்த 5 ஹவர்ஸ், அதாவது இந்த 12 டு 5 AM இந்த டைம் பீரியட்ல மட்டும் நம்ம இந்த ஆன்லைன் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த டிஎன்ஓஜி, அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேம் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட். இந்த பிளாக் ஃபாரஸ்ட்ல தான் மக்கள் வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க. சோ இந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து மக்கள் வந்துட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்போஸ் பண்றாங்க. சோ கமிங் பேக் டு த பாயிண்ட், நான் இந்த கான்செப்ட் அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 12 AM to 5 AM ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உண்மையாவே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வேலைக்கு போறோம், படிக்கிறோம். சோ நம்ம மைண்ட்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் கொடுத்து, ஆனா வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டே போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டோம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டே நம்மளுக்குள்ள இருக்காது, ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது. நம்ம வந்துட்டு திருப்பியும் ஸ்ட்ரெஸ்டா தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எந்திரிச்சு நம்மளோட ஒர்க் பாக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி கான்செப்ட் போட்டு வந்து உண்மையாவே வந்து உண்மையாவே நல்லா தான். பிகாஸ் இந்த 12 AM to 5 AM தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தூக்கமும் வர டைம். சோ அந்த டைம் வந்து நம்ம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நம்மளோட ஒர்க்கை பார்க்க முடியல. சோ அதே மாதிரி இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு, அதாவது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஆன்லைன் கேம் விளையாடுறது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஐடி ப்ரூஃப்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏஜ் கேட்டகரைஸ் பண்ணி அவங்க விளையாடலாம், இவங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏஜ் கேட்டகரைஸ் பண்ணி இவங்க ஆன்லைன் கேம்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். சோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இந்த ஆன்லைன் கேம்ஸ் கொண்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்துட்டு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் கண்டிப்பா. நம்ம திருப்பியும் வந்துட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி திருப்பியும் நம்ம கேம்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ் டே இல்லாம நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லாம நம்ம ஒர்க்கு போகிறது கரெக்டா இருக்கு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. We'll see you in next video. Until then, stay tuned with Mr. Nova. Goodbye.